தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மொழி திணிக்கப்படுதுன்னு சொன்னா தமிழ் மொழி திணிக்கப்படுகிறது. ஒரு திணிப்பு இருக்குன்னா தமிழ் திணிப்பு இருக்கு. நீங்க இந்தி திணிப்புன்னு புழுவுறீங்க, போய் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க, வஞ்சிக்கிறீங்க, தமிழ் தாய்களுடைய குரல் வலையை நசுக்குறீங்க. எங்க இந்தி திணிப்பு இருக்கு? தமிழ் கட்டாயமா படிக்கணும்னு சொல்லியிருக்கு. எந்த மொழியுமே கட்டாயம் கிடையாது, தமிழ் ஆனா கட்டாயம். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இதே நீ தடுக்கணும்னு நினைக்கிற? ஈவ ராமசாமி சொன்னாரு, தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிருங்க, இங்கிலீஷ் எழுத்துக்களை போட்டு நீங்க தமிழ் எழுதுங்கன்னு சொன்னார். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனிய, அதை விட்டுருங்க, எழுத்துக்கள் எல்லாம் அழிங்கன்னு சொன்னார். அதை இன்றைக்கு திமுக நடத்தி காட்டிருக்கிறது. ஒரு மொழியாக கூட தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துட முடியும் சார் தமிழ்நாட்டுல. அந்த நிலைமை என்னைக்கு மாறப்போகுது? அதை பத்தி என்னைக்கு பேச போறீங்க சார்? நிதி சார், அவ்வளவு உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் இன்றைக்கு தமிழ் இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழுக்காக தொண்டாற்றுகிற ஒரே ஒரு கட்சி பாஜக. மத்திய அரசு அவ்வளவு செய்துட்டு இருக்கு தமிழுக்காக. ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தமிழ் மாணவனுக்கு தமிழ் படிக்க தெரியல. இன்னைக்கு அதை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். எதுல நினைக்கிறோம்? தேசிய கல்விக் கொள்கையில நினைக்கிறோம். எப்பா, நீ தமிழ்நாட்டுல பிறந்திருக்கியா, தமிழ்னா இருக்கியா, நீ கண்டிப்பா தமிழ் ஒரு மொழியா படிச்சுதான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா பயிற்று மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்.